வல்லாருடைய தைப்பூச 201வது ஆண்டு விழா சிறப்பாக நடத்திட்டு இருக்கார் நம்ம செந்தில்குமார். இந்த வள்ளலாருடைய நிகழ்ச்சி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எப்படின்னு சொன்னால், நான் சின்ன பிள்ளையிலே எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போதே எங்கள் ஊரில் வந்து அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருன்னு சொல்லி நாங்கள் படிக்கும் போதே 1வது 2வது படிக்கும் போதே அந்த இதில் போய் நிகழ்ச்சி கலந்துக்கும் போது எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து அந்த பொட்டுக்கல்லை சர்க்கரைலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வருவோம். அதே ஒரு பிறகு அப்போ சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த ஒரு வைராக்கியமாக சாமி கும்பிட்ட ஒரு இது என்னன்னு தெரில. அதோட பலன் என்னென்னா, இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வந்து செந்தில்குமார் வந்து KK வந்து நம்ம இதில் வந்து கஞ்சி இதுமாரி வள்ளலாருக்கெல்லாம் அன்னதானம் மாரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஒன்றே சொன்னேன், என்ன பண்ணல, எனக்கு ஏதாவது 4 பேர் உதவி பண்ணுவாங்க, அதனால் நானும் என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சு சரி போட்டுக்க அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், சிறு துள்ளி பெருவல்லங்கிற மாரி எங்கள் கடையில் வந்து ஃபஸ்ட்டு 10 பேர் 20 பேர் கொடுத்துருந்தாரு அந்த கஞ்சி வள்ளலார் வந்துச்சு. அந்த வள்ளலாரோட அருள் பெற்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1000கணக்கான பேர் உதவி பண்ணுறாரு. 1000 பேர் கஞ்சி ஊற்றி இன்றைக்கி சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கி தாய் சத்யா ஸ்கூலில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வள்ளலாரோடைய அந்த ஒளிங்கிறது வந்து அவருடைய இதில் பட்டு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி அமைச்சர் வரைக்கும் வர வச்சுருக்காரு. அமைச்சர் தாம அன்பரசன்லேருந்து பெரிய பெரிய சினிமா இண்டஸ்ட்ரிலாம் வர வச்சு இன்றைக்கி சிறப்பாக நடத்துகிறாரு. இந்த நிகழ்ச்சி எல்லோரும் நல்லபடியாக நடத்தி தரணும். வந்திருக்க மீடியா அனைவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. அருகே அமர்ந்திருக்கும் கலை கலாச்சாரம் சமுதாயத்தின் அடையாளம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம் முன்னே அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பித்த இவரை தொடர்ந்து வழிநடத்தி செல்லும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது. அவர் ஏதோ உதவி பண்ணுறேன். ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் கீழே உட்காந்துருக்கும் போது எங்கள் வாட்ச்மேனுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாரு. அவர் கேட்ட யார் கொடுத்தாங்கன்னு கேட்டப்போ அவர் இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த நாள் எத்தனை மணிக்கு ஒரு வருவான்னு கேட்டு அடுத்த நாளுக்கு நான் வெயிட் பண்ணேன். அவர் வந்தார். நீங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க? ஏன்னா எனக்கு எப்பயுமே எனாமா ஒன்று கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி எதுக்கு எனாமா கொடுக்குறாங்கன்னு ஒரு காரணம் எனக்கு தெரியணும். அதாவது எனாமா கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணுங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னோட இது. ஏன்னா நம்ம எல்லாமே இலவசம்னா ஓடி போய் வாங்கிடுவோம். அப்படி இலவசம் எல்லாம் வாங்குறதுனால தான் நாம் ஒவ்வொன்றா நம்மளை இழந்துக்கிட்டே இருக்கோம். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் சுய கௌரவத்தை நம்ம எப்போ இழக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம இன்னொருத்தட்ட ஒன்று எதிர்பார்க்கும் போது இல்லாமையா இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம். ஆனால் இருக்கும்போது நம்ம எப்பயுமே நம்ம இழக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் அவரை மீட் பண்ண நினைச்சேன். அப்போ அடுத்த நாள் வந்தால் கேட்டேன், எதுக்கு இது பண்ணிங்க? அந்த கொரோனா டைம்ல எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு 2 நாளைக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்படியே நானும் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை ஃபேமிலியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் என்ன பலன் என்ன பயன் எனக்கு தெரியாது. ஆனால் பயன்பெற அத்தனை பேரும் அவர் எப்படி உங்களுக்கு அது செய்கிறாரோ அதே போல் நீங்களும் அதே முறையில் நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யணும். அந்த நோக்கம் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்முடைய கலாச்சாரம், தமிழுடைய கலாச்சாரம். எப்படின்னா, நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தேன். எங்கள் ஊர்லெல்லாம் நிறைய வீட்டில் கதவே இருக்காது. ஏதாவது ஒரு சில ஒரு பெரிய வீடுகளில் மட்டும்தான் கதவு இருக்கும். நிறைய சாக்கு தான் இருக்கும், கிளாத் தான் இருக்கும், கதவாக இருக்கும். ஆனால் யார் வீட்டுக்கு எப்போ போனாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் அப்படி நினச்சா நான் இந்த சென்னைக்கு வந்தேன். இந்த சென்னைக்கு போனால் ஒரு பரந்த ஊர், நமக்கு சாப்பாடு கிடைக்கும், இருக்க இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுங்க வரும்போது அப்போ தான் ஒருவேளை சாப்பாடுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், இருக்க இடங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நான் வாழ்க்கையில் அதை அனுபவித்தேன். அதனால தான் நான் அதை எனக்கு செய்யணும்னு தோணுச்சு. அதை தொடர்ந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இதை செய்கிறாருங்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு இவ்வளோ பேர் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அதை விட அது பெரிய இது வந்து அவர் செய்கிறாங்கிறத விட அவருக்கு பின்னாடி இருந்து உதவி பண்ணுறாங்கல்ல, அதுதான் ஒரு பெரிய விஷயம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வள்ளலார் ஆண்டு 201வது தைப்பூசம். அதுக்கு வைப் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை கலந்துருக்கிறாங்க. நிவாரண தீபம். இங்கே விழாவிலே கலந்திருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணின் மைந்தர், என்னுடைய அருமை சகோதரர், சிட்டிசன் ஆஃப் வேர்ல்டு என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய, சினிமாவில் ஒரு எஸ்டிஆர் என்றால் அரசியலிலே ஒரு எஸ்டிஆர், எங்கள் எஸ்டி ராமச்சந்திரன் அவர்களே, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வட மாநிலங்களிலே தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டிய ஒளிப்பதிவாளர்,
அருமை சகோதரர் சார் ரவிவர்மன் அவர்களே, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று உரையாற்ற வந்திருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் ஃபவுண்டர் பிரசிடென்ட் டிஎன்என்பி அண்ணன் அன்பழகனார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இடம் தந்து உதவி இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி, என் அருமைய சகோதரனுடைய தாய் டாக்டர் சுதா விஜயகுமார் அவர்களே, மேலும் இங்கு கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எப்பொழுதுமே எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா சு திருநாவுக்கரசர் எம்பி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர், எனக்கு சினிமாவிலே என்னுடைய எல்லா திரைப்படங்களுடைய கதைகளையும் போய் கூறி அவரிடம் கருத்து கேட்ட பிறகே நான் படம் எடுக்க செல்வேன், என்னுடைய அருமை இயக்குனர் எழுத்தாளர் அதேன் பாலா அவர்களே, மற்றும் சொல்லின் செல்வர் திரு சாம்லால் அவர்களே, மேலும் இங்கே நான் வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் ரூபன் அவர்களே, மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர்களே, தாய்மார்களே மற்றும் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, கல்வியே உலகை வெல்லும் ஆயுதம் என்கின்ற ஒரு தலைப்பை படிப்பறிவே அல்லாத எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிகப்பெரிய வேடிக்கை. நமக்கு தான் படிப்பு வரல, அடுத்தவங்கெல்லாம் படிக்கட்டுமேனு தான் என்னுடைய இரண்டாவது படமான மாப்போசி என்ற திரைப்படத்தை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக கல்வியினுடைய முக்கியத்துவம் யாருக்கு தெரியும்னா படிக்காதவனுக்கு தான் தெரியும், படித்தவனுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது. அப்படி ஒரு பெரிய கல்வி அறிவு இல்லாத எனக்கு தான் தெரிஞ்சது, ஆஹா எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம், விட்டுட்டமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதை தான் ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறேன். ஆனால் அதுக்குள்ள ஒரு உள்குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒன்று இருக்குது. எஜுகேஷனுங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அறிவை வளர்ப்பதாக மட்டும் எனக்கு தெரியவில்லை. அது கொஞ்சம் உலகளாவிய வாழும் பொழுது தான் தெரியும். நம்ம ஒரு சாதாரண வாழ்வாக ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்வதோ அல்லது ஒரு சிறு தொழில் செய்வதன் மூலமாக கல்வியினுடைய அறிவை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நான் சொல்வது ரவிவர்மன் சாருக்கு ரொம்ப அழகாக புரியும். ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நான் என்ன சொல்லிட்டு இருக்கணும் அதே தான் பல பேட்டிகளில் திரு ரவிவர்மன் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அது வெளிமாநிலங்கள், வெளிமாநில சினிமா, வெளிமாநில உறவு என்று சொல்லும் பொழுதுதான் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இன்னும் வெளிநாடுகள் என்று சொல்லும் பொழுது நாம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு வனவிலங்கு சரணாலயத்திற்கு செல்லும் பொழுது நம்மால் ஒரு குரங்கோடோ ஒரு புலியோடோ சிங்கத்தோடோ பேச முடியாதோ, அதுபோல் நாம் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி இருப்போம். யாரோடையுமே பேச முடியாது, கம்யூனிகேட்டே பண்ண முடியாது, அவர்களோடு முற்றிலும் தனித்து விட்டப்பட முடியும். ஆனால் எஜுகேஷன் இல்லை, ஒரு காமன் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அது ஒன்று இருந்திருந்ததுன்னா கூட நம்மளால் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிதாக வரக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம். அந்த ஆங்கில மொழியை நம் கல்லாததால் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. தற்பொழுது இங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஹிந்தி என்கின்ற ஒரு ஹிந்தி திணிப்பிற்கும் கற்றுக்கொள்வதற்குமான இடைவெளியே புரியாத ஒரு பிரச்சனை ஒன்று இங்கே இருக்கிறது. நான் அரசியலாக சொல்லவில்லை, ஒரு மனிதனாக சொல்கிறேன். ஹிந்தியை கற்றுக்கொள்வது வேறு, ஹிந்தியை திணிப்பது வேறு. ஹிந்தி கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் ஹிந்தி மட்டுமல்ல, மலையாளம் கற்றுக்கொள்ளலாம், கன்னடம் கற்றுக்கொள்ளலாம், தெலுங்கு கற்றுக்கொள்ளலாம், இவ்வளவு ஏன் ஆப்பிரிக்க மொழிகள் கற்றுக்கொள்ளலாம், ஐரோப்பிய மொழிகள் என்று கிட்டத்தட்ட நம்மால் 1000 மொழிகளுக்கு மேல் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. அது எந்த அளவிற்கு தேவை என்பது அடுத்த கட்ட பேச்சு. ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் தயவு செய்து இன்றிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். ஆனால் நீ கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்வது அது அடக்குமுறை, அதை நாம் ஒட்டுக்கொள்ள முடியாது. அதுபோல இங்கு தமிழ் மட்டும் கற்றுக்கொள்வதால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு அரசியல் பேச்சாக கூட இருக்கும், தமிழ் தெரிஞ்சா போதும், நமக்கு எதுக்கு வடமொழி, வடமொழியிலேருந்து பானிபூரி விற்க வர்றாரு, அவன் தமிழ் கற்றுக்கிட்டா போதும், நம்ம எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் என்று சொல்வார்கள், நாம் எதற்காக தெலுங்கு கற்றுக்கணும் என்று சொல்வார்கள். இது எல்லாமே கற்றுக்க வேண்டிய மொழி தான், நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது நீங்கள் நிச்சயம் ஒரு இடத்தில் விட்டு நகராமல் இருக்கும் பொழுது அந்த மொழியினுடைய தேவை உங்களுக்கு நிச்சயமாக புரியாது. ஆனால் நீங்கள் நகர ஆரம்பித்து விட்டால் மொழியினுடைய தேவை உங்களுக்கு கட்டாயமாக புரிந்துவிடும். இங்கு நிச்சயமாக மாணவர்கள் இருந்திருந்தால் இந்த பேச்சை வெகு நேரம் பேசியிருக்கலாம், அவர்களுக்கு தேவையான ஒரு பேச்சாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பெற்றோர்கள் அல்லவா, நீங்கள் இதற்கப்புறம் கூட எடுத்து சொல்லலாம் பிள்ளைகளுக்கு, கல்வி என்பது மொழி பாகுபாடு அல்லாமல் அவர்களால் எந்த மொழியெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ எல்லா மொழியையும் கற்றுக் கொடுக்கும். ஏன் என்றால் ஒரு மொழி என்பது ஒரு மனிதன். தமிழ் தெரிந்தால் அவன் ஒரு மனிதன், ஆங்கிலம் தெரிந்தால் அவன் 2 மனிதன், தெலுங்கு தெரிந்தால் அவன் 3 மனிதன், மலையாளம் தெரிந்தால் அவன் 4 மனிதன். மொழிகள் எத்தனை தெரிகிறதோ அத்தனை மொழிகளுக்கு ஏற்றார் போல் அவன் மனிதனாக உயர்ந்து நிற்கிறான் என்பதுதான் உண்மை. ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கிறீர்களோ,
எப்படி மிரட்டி பள்ளிகளுக்கு அனுப்புகிறீர்களோ அதே போல் உங்களால் முடியும் வரை எத்தனை மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை மொழிகளை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த சிற்றுரையை விடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.